You can ask the flowers. I sit for hours telling all the bluebirds the bill and Yeah, hi guys, எல்லாருக்கும் வணக்கம். I hope so you all are doing good and fine. ஸோ இந்த சிஎம்ஐ கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ டஃப்பானதுன்னு சொல்லி. ஏன்னா இட்ஸ் அ ஹார்ட் ஜர்னி. ஏன்னா வந்து என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் ஃபெயிலியரே பார்த்ததில்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த கோர்ஸில் வந்தால் அந்த ஃபெயிலியரை பார்க்க வச்சிரும். இது வரைக்கும் எனக்கு சப்ஜெக்ட்ஸில் தான் வந்து டவுட் வந்திருக்கு, மற்றபடி ஏன் மேலே டவுட் வந்ததில்லைன்னு சொல்கிறவனுக்கு கூட இந்த கோர்ஸ்குள்ளே வந்தால் செல்ஃப் டவுட் வந்துடும். அதே மாதிரி என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுவேன், ரீ அட்டம்ப்டே வச்சது கிடையாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கோர்ஸ்குள்ளே வந்தால் ரீ அட்டம்ப்ட் பண்ண வைக்கும். அதே மாதிரி நான் தான் மற்றவங்களுக்கு ப்ரெஷர் தருவேன், மற்றவங்களால என்ன ப்ரெஷர் தர முடியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் வந்து கொடுக்கும். ஸோ நான் எக்ஸாகரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து அவ்வளோ டஃப்பானது. ஸோ பிஃபோர் வி இந்த வீடியோக்குள்ளே இந்த ஒரு பாட்காஸ்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம ஃப்ரெண்டு ஹேம்குமார் கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ரிசப்ஷன் கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் கைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஸ்பெஷலாக வந்து யாருக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன்னா ஜீவா அவருக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவர் வந்து நம்ம கடைசி ஃபைனல் அந்த ஃபைனல் எபிசோட் ஆஃப் த பாட்காஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. பரவாயில்ல, நம்ம போட்ட இன்ஃபர்மேஷன் வந்து யாரையா ஒருத்தராவது போய் ரீச் ஆகுன்னு சொல்லி அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரிசப்ஷன் கைஸ். ஸோ எனக்கு வந்து அந்த பாட்காஸ்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் எனக்கு சஜஷன் கொடுத்தது என்னன்னா, இன்னும் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் கூட இந்த ஒரு பாட்காஸ்ட்டை நீங்கள் பண்ணால் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கரெக்டாக சீக்கிரமாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு நம்ம கெஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ டுடே கெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து he cleared the CMA at the age of 21 days. No, sorry, 41. ஸோ நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், ஸோ 41 ஏஜ்லேயும் வந்து கிளியர் பண்ணுறது சாத்தியமா? லைக் வந்து சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா 18 ஏஜ், 21 ஏஜ், 30 ஏஜுக்குள்ளே வந்து அந்த ஏஜுக்குள்ளே தான் படிக்க முடியும். அதுக்கப்புறம் போயிட்டா ஃபேமிலி வந்துடும், கமிட்மெண்ட்ஸ் வந்துடும், கிட்ஸ் வந்துடுவாங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் முடிக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நிறைய தாட் ப்ராசஸை வச்சு நம்ம ஒரு ஹர்டில் இருப்போம். பட் ஏன் நம்ம அப்பனுக்கும் அப்போ ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, லைக் முடியாததை நம்மளால வந்து இது முடியாதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக யாராலையும் வந்து சாதிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம கெஸ்ட் வந்து இன்னைக்கு சாதித்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மள மாதிரி வந்து ஒரு ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ அப்புறம் வந்து ஷி இஸ் நாட் ஃபுல் டைம் வந்து எங்கேயுமே கோச்சிங்கும் போகலை. ஸோ அவங்களுக்கு பெருசாக வந்து ஃப்ரீ டைமும் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஷி இஸ் ஹேவிங் 20 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ கரண்டாக வந்து அவங்க ஒரு ரெப்யூட்டட் ஒரு ஓல்ட் நியூஸ் பேப்பர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ she had a family, she had a children, she had responsibilities that most of us use as a reason not to start. So yeah, I am Sudarshan and welcome back to CMA with Sudarshan channel. So today I have Archana ma'am with me. So yeah, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த அர்ச்சனா மேமோட ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. சரி, நம்ம மக்களுக்கு வந்து இந்த ஸ்டோரியை வந்து சொல்லுவோம், சரி கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அர்ச்சனா மேம்கிட்ட கேட்டேன். ஸோ அர்ச்சனா மேம் வந்து சீக்கிரமாக அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அர்ச்சனா மேம் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம். நீங்கள் ரொம்ப நேரமாக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்க டைமுக்கு வந்துட்டோம். அர்ச்சனா மேம் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். Thank you so much for inviting me, and sorry for the delay in joining. Yeah, no issues, ma'am, no issues. Ma'am, before we begin the podcast டீப்பா வந்து போறதுக்கு முன்னாடி லைக் உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கிங் டே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம மக்களுக்கு சொல்ல முடியும்? லைக் எனி மேரிட் அண்ட் எம்ப்ளாய்டு பர்சன் மாதிரி தான் இருக்கும். காத்தால எழுந்துக்கிறது, நம்மளோட வீட்டு ரெகுலர் ரொட்டீன் பண்ணுறது, பசங்களை ஸ்கூல் அனுப்புறது, அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் போகிறது, சாயந்தரம் வருது, அகெயின் வீட்டு வேலையை பார்க்கறது, இது மாதிரி ஒரு பேக்டு சைக்கிளில் தான் இருந்தேன். பட் திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் படிக்கணும் அப்படிங்கிறது வந்தது. அதாவது வீட்டில் இருக்கிறவங்கலாம் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க படின்னு, ஆனால் அதை எடுத்தோன்னா நம்மளால் 100% கொடுக்க முடியுமான்ற ஒரு தயக்கத்திலேயே வந்து ஐ வாஸ் போஸ்ட்போனிங். திடீர்னு தான் வந்து இந்த கோவிட் டைம்ல எல்லாம் வந்து ஜாப் நிறைய லே ஆஃப் நான் கேள்விப்பட்டேன் அந்த டைம்ல. ஸோ நம்ம படிக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி நம்மளுக்கு வேணும், ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் தான் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனி திங்.
எனக்கு அப்போ அது கொஞ்சம் லேகிங்கா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஜஸ்ட் வித் பிகாம் ஐ வாஸ் நாட் ஸோ ஹாப்பி. பிகாம் ஆர் எம்காம். ஏன்னா இப்போ நம்ம எம்காம் படிக்கிறதுங்கிறது உள்ள என்ட்ரி ஆறது வந்து மேபி நம்ம யோசிச்சு என்ட்ரானாலும் வெளியில எக்ஸிட் ஆயிடுறதுங்கிறது வில் பி ஈஸி. பட் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல என்ட்ரி இஸ் வெரி ஈஸி. ஈவன் அவர் கோர்சஸ் ஆர் ஓப்பன் டு சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் ஆல்சோ. கொஞ்சம் பர்சிவியரன்ஸோட படிச்சா முடிக்க முடியும். வேற எந்த ஃபீல்ட்லயும் அப்படி கிடையாது. நீங்க காமர்ஸ் குரூப்ல படிச்சுட்டு போய் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, இன்ஜினியரிங் படிக்க முடியாது. பட் அவர் ப்ரொஃபஷன் இஸ் கிவிங் தட் ஃபிளெக்சிபிலிட்டி அட் அ வெரி எக்கனாமிக்கல் காஸ்ட் மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸை விட. பட் வெளியில நம்ம வருமாமா அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். வர முடியாதுன்றது கிடையாது. அந்த டைமு, அந்த பர்சிவியரன்ஸு, கிரிட்டு, அதுக்கான எல்லா ப்ளஸ் அண்ட் மைனஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய மனநிலை, இது எல்லாமே வேணும். ஸோ அது கொஞ்சம் தயக்கத்திலே போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கோவிட் வந்து ஒரு விதமான லெசன் எனக்கு கொடுத்தது. நம்ம வந்து படிக்கணும் கண்டிப்பா அப்படின்னு. படிக்க ஆரம்பிக்கணும் தலையை கொடுத்தாச்சு. பட் வேர் டு ஸ்டார்ட், ஹவு டு ஸ்டார்ட், வாட் டு ஸ்டார்ட், அதெல்லாமே கிளாரிட்டி இல்லாமல் தான் இருந்தது. ஸோ நான் எப்படி படித்தேன்னா, அப்போ கொஞ்சம் செல்ஃப் ஸ்டடி, கொஞ்சம் சிலது வந்து கிளாஸஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் இன்டர்மீடியேட்டர்ஸ் பொறுத்தவரையிலும். ஒரு எக்ஸாம்னா இப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரோடலாம் படிக்கல. அதனால என்னால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியல. குரூப் 190ல வாங்கின அக்ரகேட் 10 மார்க்ல போச்சு. சரி 10 மார்க் தானே, ஒரு ரீவெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்ல அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கட்ஸ்ல, சரி வந்துரும் அப்படின்னு. அண்ட் ரீவெரிஃபிகேஷனோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர்லயும் தான் வந்தது ஃபார் ஜூன் எக்ஸாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நோ சேஞ்ச் இன் மார்க்ஸ் வந்தோடனே அந்த 1.5 மாசம் 2 மாசம் கொஞ்சம் வெறியா படிச்சு அந்த செகண்ட் அட்டெம்ப்ட் குரூப் 1 கிளியர் ஆச்சு. அதுவும் ரொம்ப பெரிய இது கிடையாது, என்ன சொல்றது, ஒரு 205 அந்த மாதிரி தான். ஏன்னா ஐ ஹவ் பீன் லைக் மூவிங் அவுட் ஃப்ரம் மை கம்ஃபர்ட் ஜோன், அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ்க்கு நடுவில் ஸ்டூடெண்ட்டாக நான் இதுவானதுனால என்னால் 100% கொடுக்க முடியல, ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிக்க முடியல. அதே மாதிரி குரூப் 2 இஸ் கன்சிடர்ட் ஈஸி இன்ஃபேக்ட் பை ஆல் சிஎம்ஏ ஸ்டூடெண்ட். பட் அதுலேயுமே எனக்கு 183 17 மார்க்ல போச்சு. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட்ல எழுதி தான், தட் வாஸ் த லாஸ்ட் திங். லைக் நான் அந்த அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணலன்னா நான் நியூ சிலபஸ்க்கு டிரான்சிஷன் ஆகி இன்னொரு ஒரு பேப்பர் அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் இப்போ இன்க்ளூட் ஆயிருக்குல, அதை படிக்க வேண்டிய மாதிரி இருந்திருக்கு. ஃபார்ச்சுனேட்டா இப்போ கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்னா இப்படிதான், இதுல சிலபஸ் ரொம்ப வாஸ்ட், கண்டென்ட் நிறைய இருக்கு. நம்ம வந்து படிச்சு ஆல் இண்டியா ரேங்க் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வேற. நம்ம வந்து ஃபுல் புக்கையும் இன் அண்ட் அவுட் படிக்கணும். ஆனா நம்ம வந்து ஒரு குவாலிஃபிகேஷனை இந்த ஏஜ்ல ஏர்ன் பண்ணணும் போது லெஸ் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ்ல வி ஹவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் கோர்ஸ் சூனர் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ஸ்கேனர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய யூடியூப்ல இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஒரு 20 years பேக் ஒன்னு யூ ஷுட் கோ டு த லைப்ரரி, இல்லையா செல்ஃப் ஸ்டடி பண்ணணும், புக்ஸ் வச்சு படிக்கணும், அந்த மாதிரி. இப்போ அப்படி கிடையாது. வி ஹேவ் மல்டிபிள் ரிசோர்சஸ், மல்டிபிள் வயா மீடியா. யூ நீட் நாட் கோ பிசிக்கலி ஆல்சோ. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஜென்ரேஷன் வந்து வி ஹேவ் டு யூட்டிலைஸ் இட். அதனால ஃபைனல் வந்து எனக்கு கொஞ்சம் எல்லாரும் இன்ட்ரோட ஃபைனல் வந்து டஃப்னு சொல்றாங்க. பட் எனக்கு என்னமோ இன்ட்ரோட ஃபைனல் தான் நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ குரூப் 3 எனக்கு இதே மாதிரி தான் 187 13 மார்க்ல போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாக்ட்லி 200 ஐ வாஸ் ஏபிள் டு கிளியர். குரூப் 4 வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் குரூப் 4ல. அண்ட் குரூப் 4ல எனக்கு 3 பேப்பர்ல எக்ஸம்ஷனும் கிடைச்சது. ஸோ இந்த ஸ்கேல் வந்து எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் இதுவா ஆரம்பிச்சு ஸ்லோவா ஆரம்பிச்சு மாடரேட்டா போய் அப்புறம் கொஞ்சம் பெட்டரா எவால்வ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் இந்த பீரியட் ஆஃப் 4 years. ஃபேண்டாபிளஸ் மேம், ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது இந்த ஒரு விஷயம். ஆக்சுவலா நானே வந்து உங்களுடைய லைக் உங்க நிலைமையில நான் இருந்திருந்தா கூட இந்த மாதிரி இந்த ஒரு வாய்ஸ்ல நல்லா கிளியர் பண்ணிட முடியுமா தெரியல. ஏன்னா எவ்வளவு ஹர்டல்ஸ், எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எவ்வளவு கமிட்மெண்ட்ஸோட இருக்கிறப்போ வந்து நீங்க அந்த ஒரு ப்ரெஷரன்ஸோட நீங்க எடுத்து இதை கிளியர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் மேம். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தான். ஆக்சுவலா வந்து இந்த ஒரு சிஎம்ஏ கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா மேம், லைக் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து இது ரொம்ப டூ லேட், லைக் இது மேல கண்டினியூ பண்றது கொஞ்சம் ஹார்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணி நான் பார்த்திருக்கேன். அவங்க மாதிரி இருக்கப்போ நீங்க வந்து அந்த 41 ஏஜ்ல வந்து சிஎம்ஏ வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு லைக் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது மேம் அந்த ஒரு டைம் பீரியட்? ஆக்சுவலி எனக்கு இந்த சரோஜா ராமச்சந்திரன் ஒரு லேடியோட ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். அதில் அவங்க வந்து அட் த ஏஜ் ஆஃப் 59 ஷி பிகேம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்.
அண்ட் ஷி வாஸ் அ பிரான்ச் ஹெட் ஏதோ ஒரு பேங்க்ல. அவங்களோட டிராவலிங் டைமே ஒரு நாளைக்கு வந்து 25 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே. ஸோ போக வர 50 கிலோமீட்டர்லாம் டிராவல் பண்ணி ஒரு ரொம்ப சீனியர் பொசிஷன்ல ஷி ஹஸ் டேக்கன் அவர் ஸ்பேன் ஆஃப் அரௌண்ட் 14 இயர்ஸோ என்னமோ இந்த ஜேர்னில. ஏன்னா நிறைய அட்டெம்ட் அவங்களால எக்ஸாம் ஃபீஸ் கட்டி கூட எழுத முடியாமலாம் போன சுச்சுவேஷன், ஃபேமிலியை ப்ரையாரிட்டைஸ் பண்றதுனால இந்த மாதிரிலாம் எழுதி 59 இயர்ஸ்ல ஷி ஹஸ் குவாலிஃபைடு அப்படின்றது வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று என்னன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து முதலேருந்தே வந்து என்னை படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஹி வாஸ் வெரி என்கரேஜிங். பட் எனக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்ற ஒரு தயக்கத்தினால தான் நான் அதை கொஞ்சம் டிலே பண்ணேன். ஸோ ஐ திங்க் எனி பர்சன் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் லைஃப், ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ, ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அது வந்து ஐ திங்க் ஐ ஹவ் பீன் பிளெஸ்ட் வித் தட். அதாவது இட்ஸ் நாட் தட் பக்கத்துல உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்கணும், நம்மளை படிக்க வைக்கணும் அப்படி சொல்ல வரல. நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது நம்ம மற்ற விஷயத்த ரொம்ப கவலைப்படாத அளவுக்கு அந்த கேப் அங்கங்க வரும்போது பிரிட்ஜ் பண்றதுக்கு வந்து when your partner or your in-laws, your parents are ready அப்படின்னா that is a big support that anybody can get, whether it's a male or a female. ஸோ அதில் வந்து எனக்கு ஐ திங்க் மை ஃபேமிலி சப்போர்ட்டட் இன் அ பிக் வே. நான் படிக்கிறேங்கிறத பேர்டனா யாரும் நினைக்கல. அண்ட் டுவர்ட்ஸ் த எக்ஸாம் கடைசி அந்த 1 month 2 monthsலாம் வந்து என்னால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக தான் நான் இருப்பேன். ஃபேமிலியை பொறுத்தவரையிலும் என் பசங்களோட ஸ்டடீஸோ இல்லை ஹாபி கிளாஸ் எதுவுமே என்னால் பெருசாக கவனிக்க முடியாது. ஸோ அந்த டைம்லலாம் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டாரு. என்னோட இன்லாஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னோட மாமனார் வந்து நவ் இஸ் 83, பட் நான் இந்த கோர்ஸ் படிக்க ஆரம்பிக்கும் போது வாஸ் 79. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் எம்சிக்யூஸ்லாம் பிட் கொஸ்டின்ஸ்லாம் இன்ஸ்டியூட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நான் படிச்சு மார்க் பண்ணி அவர்கிட்ட தான் கொடுப்பேன். ஹி வில் பி த பர்சன் ஹூ வில் வேல்யூ, எல்லாம் கரெக்ட் பண்ணி எனக்கு சொல்வார், இந்த இது தப்பு, இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோ அப்படின்னு. அதான் சொல்கிறேன், நம்ம அந்த எக்ஸாம் கடைசி 1 மாதம் 2 மாதம், ஏன்னா ஹோல் இது நம்மளால ஒரு 4 years பீரியடே வீட்டு வேலையே பார்க்காம நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா ஐ ஹாவ் ரோல் அஸ் அ மதர், அஸ் அ ஒய்ஃப், அஸ் அன் எம்ப்ளாயி அண்ட் அதர் திங்ஸ். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த 1 or 2 months வந்து எனக்கு அந்த ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்தது எனக்கு ஐ திங்க் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு தெம். அண்ட் அபவ் ஆல் டு காட் ஆல்மைட்டியோட கிரேஸ் தான். இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் இந்த வயசில் படிக்கணும்னு நினைச்சதும் சரி, படிக்க முடிஞ்சதும் சரி, கடவுளோட அனுகிரகம் தான். ஸோ நான் யாரை பார்க்குறேனோ, ஃபினான்ஸ் லைனில் யார் இருக்காங்களோ என்னோட ஆஃபீஸ் கலீக் எல்லார்ட்டையும் சொல்வேன், படிங்க, பரவாயில்ல. டோன்ட் ஈக்குவேட் மணி ஆர் யுவர் பொசிஷன் டு யுவர் எஜுகேஷன். இன்னைக்கு அது சின்ன விஷயமா தெரியல, நாளைக்கு அது உங்களுக்கு எப்படி கைக்கு வரும் ஒரு சேவியரான்னு தெரியாது. பிகாஸ் வி ஹாவ் த லிபர்ட்டி டு ப்ராக்டிஸ் ஆல்சோ. கரெக்டா, நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ். நீங்க இப்போ ஒரு எம்காம், பிகாம், எம்பிஏ அப்படின்னா 58-60 வயசு உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ். பட் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்டா நீங்க இருக்கீங்க, ஃபினான்ஸ்ல கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்கன்னா யூ கேன் செட் அப் யுவர் ஓன் ப்ராக்டிஸ். ஸோ இன் எனி கேஸ் நான் அதாவது நிறைய பேர் இந்த வயசுக்கு படிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது கூட நான் வந்து இதை தான் ரிப்ளையா சொல்லுவேன், யூ ஹாவ் யுவர் ஓன் ஐடென்டிட்டி ஆஃப்டர் யூ ஹாவ் அ ப்ரொஃபஷனல் டிகிரி. Absolutely, ma'am. Fantabulous, ma'am. Fantabulous. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஆக்சுவலா இப்போ நானே இந்த கோர்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கோர்ஸை நான் கொஞ்சம் வந்து சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வந்து ஒரு ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட் இருக்கும். லைக் உங்களுக்கு நீங்க எந்த ஒரு கட்டத்துல போயிட்டு இந்த சிஎம்ஏ கோர்ஸ் ரொம்ப சீரியஸா எடுத்தீங்க? லைக் ஏதாவது ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட், இல்ல யார்கிட்டயாவது கான்வர்சேஷன் பண்றப்பையா, இல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணிச்சா? எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த கோர்ஸ் சீக்கிரமா முடிக்கணும், சீரியஸா எடுக்க வச்சது? ஆக்சுவலாக நான் சீரியஸாக முடிக்கணுன்றதை நோக்கி நான் ட்ராவல் பண்ணவே இல்லை. ஒன்லி திங் ஐ வாஸ் என்ஷூரிங் தட் எவ்ரிடே ஐ ஷுட் ஹேவ் அ டச் இந்த சப்ஜெக்ட். டெய்லி கொஞ்ச நேரமாவது படிக்கணும். அதை ஒரு ஹேபிட், எப்படி நம்ம பல் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், அந்த மாதிரி வந்து இந்த கோர்ஸில் நம்ம தலையை கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது அதுக்கு கொஞ்சமாவது நம்ம ஜஸ்டிஸோட நம்ம நடந்துக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆஸ் ஐ யூஸ்வலி சே, ரிசல்ட் இஸ் அ பை ப்ராடக்ட். எஃபர்ட் அண்ட் அந்த ப்ராசஸை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வரும். அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா செகண்ட் அட்டெம்ப்டாங்கிறதெல்லாம் நம்ம மைண்ட்ல டிசைட் பண்ணிக்க கூடாது. ஸோ இட் இஸ் அச்சீவபிள். இட் இஸ் நாட் தட் பண்ண முடியாது, அவ்வளோ வந்து ராக்கெட் சயின்ஸ் அப்படி சொல்ல மாட்டேன்னா, கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும், அவ்வளவுதான். அது படிக்கணுங்கிற எண்ணம் வேணும் நம்மளுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. மேம் ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் there are so many professional courses இருக்கு. லைக் சிஏ இருக்கு, சிஎஸ் இருக்கு, லைக் இன்டர்நேஷனல் அக்கவுண்டிங் கோர்ஸ் கூட இருக்கு, ஏசிசிஏ இருக்கு, யுஎஸ்சிஎம்ஏ இருக்கு, சிபிஏ இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்போ வை ஸ்பெசிஃபிக்கலி நீங்க சிஎம்ஏ சூஸ் பண்ணீங்க? லைக் எந்த ஒரு விஷயம் உங்க சிஎம்ஏ குள்ள புல் பண்ணிச்சு, அந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தாங்க? வெரி குட் क्वेश्चन. ஆக்சுவலி சிஎஸ் வந்து கம்ப்ளீட்டா லா
தியரி. ஸோ என்னால எவ்வளோ படிச்சு ரீடைன் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு தயக்கம் இருந்தது. சிஏ நான் படிச்சேன்னா எனக்கு கண்டிப்பா ஆர்டிகல்ஷிப்ல போய் நான் லாக் ஆனேன். இப்பதான் அந்த நியூ சிலபஸ்ல 2 இயர்ஸ் ஆச்சு, முன்னாடி 3 இயர்ஸ். பட் சிஎம்ஏ இஸ் கிவிங் மீ தட் லிபர்ட்டி ஆஃப் கன்வெர்ட்டிங் மை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த ஆர்டிகல்ஸ். ஸோ நான் அதுக்காக எக்ஸ்ட்ரா என்னோட டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அட் மை ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேனாட் ஃபோர்கோ மை ஜாப் ஆல்சோ. எனக்கு அதுக்கேற்ற கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணும்போது தான் அண்ட் எனக்கு இந்த குளோபல் கோர்ஸ்ல எடுத்த உடனே போய் ஹியூஜ் மணி இன்வெஸ்ட் பண்றதுல ஐ வாஸ் நாட் ஓகே வித் இட். இது நம்ம இந்தியன் கோர்ஸ் தான் படிக்கணுங்கிறதுல ஐ வாஸ் கிளியர். எக்கனாமிக்கலா இருக்கும் ஃபர்ஸ்ட் திங். இந்த மூணுத்துல எனக்கு வந்து தியரி படிக்கிறத விட எனக்கு சம்ஸ் போடுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா பியாண்ட் அன் ஏஜ் ரிட்டென்ஷன் கொஞ்சம் இஷ்யூ தான் நம்மளுக்கு. அண்ட் நம்மளோட கோர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்டிவா எழுதுறது, நாட் லைக் குளோபல் கோர்ஸ் எம்சிக்யூ மாதிரி கிடையாது, சிஸ்டம் பேஸ்டு கிடையாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் அப்படி டிசைட் பண்ணேன். பட் நோ ஆஃப்டர் கிளியரிங் சிஎம்ஏ வந்து எனக்கு ஒரு சின்ன அர்ஜ் வந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இப்போ 5 பேப்பர் எக்ஸாம்ஷன் தரான் சிஎஸ்ல. ஸோ ஐ ஹாவ் அ பிளான் டு பர்சியூ சிஎஸ் ஆல்சோ. பட் இன்னும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணல. பட் மைண்ட்ல வச்சிருக்கேன், சரி பண்ணலாம். ஏன்னா 14 பேப்பர் படிக்கிற இடத்துல நம்ம 9 தான் படிக்க போறோம். அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இல்லையா? அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். நீங்க குவாலிஃபைட் கம்பெனி செக்ரட்டரி. தேங்க்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த கோர்ஸ்குள்ள சிஎம்ஏ கோர்ஸ்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு 2 வகையான ரூட் இருக்கு. ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் ரூட் இருக்கு, டைரக்ட் என்ட்ரி ரூட் இருக்கு. ஸோ நீங்க எந்த ரூட்டை சூஸ் பண்ணீங்க? அதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் யாரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த வகையான ரூட்டை நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபவுண்டேஷன் ரூட் வழியா வரது பெஸ்டா இல்ல டைரக்ட் என்ட்ரி வழியா வரது பெஸ்டா? இல்ல இப்போ கிராஜுவேஷன் இருந்ததுன்னா ஐ திங்க் டைரக்டா இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணலாமே. ஸோ நான் ஆல்ரெடி போஸ்ட் கிராஜுவேட்ன்றதுனால நான் டைரக்ட் இன்டர் தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். அண்ட் எனிபடி வாஸ் ஃபினிஷ் த கிராஜுவேஷன் அப்படிதானே வரணும். அதுதான் பெட்டர் சாய்ஸா இருக்கும். அதே மாதிரி இன்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 குரூப் இருக்கு, ஃபைனல்ல 2 குரூப் இருக்கு. ஸோ 2 குரூப்பா ஆஸ் ஏ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றேன். 2 குரூப்பா அட் சேம் டைம் எழுதுறது பெட்டர் ஸ்ட்ராட்டஜியா இல்ல சிங்கிள் குரூப்பா எழுதுறது பெட்டர் ஸ்ட்ராட்டஜியா? நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்க? அது எப்படி உங்களுக்கு கை கொடுத்து? இப்போ 100% எஜுகேஷன் மட்டும் தான் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஐ வில் சஜஸ்ட் டேக்கிங் போத் த குரூப்ஸ் டுகெதர். ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு அக்ரிகேட் இஷ்யூஸும் கொஞ்சம் ரிட்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஃப் லக் இஸ் தேர் அண்ட் நம்மளுக்கு எப்பவுமே வந்து ப்ரிப்பரேஷன் டைம்ல வந்து நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன லெவல் படிச்சிருக்கோம்னு. இட் கேன் ஆல்சோ ஹெல்ப் யூ கெட் அன் ஆல் இண்டியா ரேங்க். ஸோ நான் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து நம்மளோட எக்ஸாம்ஸ் வந்து தொடர்ந்து 8 நாள் இருக்கு. ஸோ எனக்கு 8 நாள் லீவு, அதுக்கு ப்ரிப்பரேட்டரி லீவு அந்த மாதிரிலாம் என்னால் ஆஃபீஸில் டிமாண்ட் பண்ண முடியாது. எனக்கே பேசிக்கலி கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியா இருந்தது, 2 குரூப் என்னால் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு. அதனால நான் ஐ சூஸ் டு ரைட் ஒன் குரூப் தான். அப்படிதான் நான் எழுதினேன். ஆக்சுவலா வந்து நீங்க சொல்லிருந்தீங்க லைக் வந்து இந்த ஒரு ஜர்னில வந்து உங்களுக்கு லைட்டா ஒரு லைக் ஒரு மாதிரி டவுட் இருந்தது. இந்த ஜர்னி எப்படி நம்ம வந்து கண்டினியூ பண்றது, ஒர்த்தா லைக் இந்த ஒரு கரெக்டான டைமிங்ல வந்துருக்கிறோமா? ஸோ இந்த ஒரு இதுல இருக்கப்போ உங்க மைண்ட்ல லைக் இந்த பேஸ்ல மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்தது? ஆக்சுவலா என்ட்ரி வார வரலும் டவுட் இருந்தது, வரலாமா வேணாமான்னு ரெசிடேஷன் இருந்தது. பட் ஒன்ஸ் நான் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி டவுட் என் மைண்ட்ல இல்லை. எப்படி நம்ம குவாலிஃபை ஆகி வரப்போறோம் அப்படிதான் நான் நினைச்சேன். நான் பிளான் பண்ண, நான் என்ரோல் பண்ணும்போது 37 இயர்ஸ் எனக்கு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, சரி நான் வந்து 37, 38, 39, 40 இயர்ஸ்க்கு இன்டர் முடிச்சா கூட 45 இயர்ஸ்ல கூட ஃபைனல் முடிக்கலாம், பரவாயில்ல. அதுக்கப்புறம் another 15 இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இது இருக்கு நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல போற பட்சத்துல, அப்படிதான் நினைச்சேன். பட் ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் ஏபிள் டு கிளியர் 4 இயர்ஸ்ல. சூப்பர் சூப்பர். நம்ம ஆக்சுவலா வந்து 2 வகையா நம்ம இந்த கோர்ஸை படிக்க முடியும். ஒன்று வந்து கோச்சிங் மூலியமா படிக்க முடியும், ஒரு செல்ஃப் ஸ்டடி மூலியமா படிக்க முடியும். ஸோ நீங்க எந்த ஒரு மெத்தடை சூஸ் பண்ணீங்க? அதே மாதிரி இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டைம் கோச்சிங்லாம் வந்து அட்டன் பண்ண முடியாது. கிராஷ் கோர்ஸ் லைக் நீங்க இன்னொரு சாரோட அட்டன் பண்ணி இந்த பாட்காஸ்ட்டை நான் பார்த்தேன். ஸோ நீங்க ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அப்படின்னு இருக்கப்ப வந்து அந்த மாதிரி கிராஷ் கோர்ஸ் அந்த மாதிரி வாங்கி தான் படிக்க முடியும். லைக் இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பாசிபிளா இல்ல கோச்சிங் இருந்தாதான் கிளியர் பண்ண முடியுமா? உங்களுடைய சஜஷன்ஸ். இந்த தியரி பேப்பர்ஸ்லாம் டு சம் எக்ஸ்டென்ட் நம்மளால டிவோட்டடா படிக்க முடியும், டைம் இருக்கு அப்படின்னா ஐ திங்க் வி கேன் மேக் அ செல்ஃப் ஸ்டடி. லா, காஸ்ட் ஆடிட், இந்த பேப்பர்லாம் சொல்றேன். பட் ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ்லாம் எனக்கு ஐ ஃபெல்ட் நம்மளுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும். சில சாப்டர்ஸ் மேபி நம்மளால ஈஸியா படிக்க முடியும், சிலது வந்து கொஞ்சம் கைடன்ஸ் இருந்ததுன்னா பெட்டர்.
பட் இப்ப நெறைய நம்மளுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸஸே யூடியூப்லயே இருக்கு. அது நம்மளுக்கு பத்தல அப்படின்னா we can definitely purchase and study. ஏன்னா நம்மளோட கோல் வந்து கிளியர் பண்ணணுங்கிறது தான். 100% வாஸ்ட் சிலபஸ் எல்லாத்தையும் எல்லாராலையும் கவர் பண்ண முடியாது. 2வது நம்ம இவ்ளோ படிச்சுட்டோம். நம்ம ஏதாவது ஒரு ஏரியால தான் நம்ம ஸ்பெஷலைஸ் ஆகி ஜாப்ன்றது பண்ண போறோம். இட்ஸ் நாட் தட் 16 பேப்பர் படிக்கிறதுனால 16 ஃபீல்டுலயும் நம்ம போய் எக்ஸ்பர்டைஸ் ஆக போறது இல்ல. ஸோ ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நம்மளுக்கு ஐ திங்க் த்ரூ ஃபேக்கல்டிஸ் வில் பி ஏபிள் டு கெட் தட். ஏன்னா அவங்க ட்ரெண்ட் பாக்குறாங்க இல்லையா, இவ்வளோ எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறான், இந்த சாப்டருக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி, இதுல படிச்சோம்னா நம்மளால ஒரு 40 ஹிட் பண்ண முடியும், இது படிச்சோம்னா 50 அந்த மாதிரி. ஸோ நான் அந்த மாதிரி தான் படிச்சேன். எனக்கு அப்படி படிச்சாதான் என்னால படிக்க முடியும் எனக்கு இருக்கிற டைம் அண்ட் சிச்சுவேஷன்ல. கண்டிப்பா. அண்ட் இட் ஹெல்ப் மீ ஆல்சோ. இப்போ வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கிறப்போ ஐ திங்க் மேபி கோச்சிங் தான் பெட்டரா இருக்கும் செல்ஃப் ஸ்டடியை விட. பெட்டர். ஆமா, ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா அந்த நம்மளா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், படிக்கிறதுக்கு இன்னொரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே பண்ணி ஒருத்தர் ரெடிமேடா நம்மளுக்கு தரும்போது அதை எடுத்து சிஸ்டமேட்டிக்கா படிக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ்க்கு மை சஜஷன் வுட் பி டு டேக் கிளாஸஸ். ஓகே. அதே மாதிரி உங்களுடைய ஒரு ஸ்டடி டே கூட எங்களை வந்து வாக் த்ரூ பண்ணுவோம். லைக் நான் வாக் த்ரூ பண்ணுவோம். லைக் உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது, எக்ஸாக்ட் டைமிங் என்ன, லைக் எவ்வளோ மணி நேரம் படிப்பீங்க. ஸோ இந்த வீக்கெண்ட்லாம் வரப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஃபேமிலியா ஒர்க்கா ஸ்டடிஸாக வரப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்கும். லைக் வீக்கெண்டில் வரப்போ எங்கே வெளியே போகிற மாதிரி இருக்கும் ஃபேமிலி கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது ஆக்சுவலி எனக்கு அந்த பீரியட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்தது, ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா. ஏன்னா நம்ம வந்து வெதர் வி வில் கம் அவுட் சக்ஸஸ்ஃபுல், இஃப் வி கம் அவுட் சக்ஸஸ்ஃபுல் எவ்வளோ நாள் ஆகும், அந்த டைம் பீரியட்ல நம்ம ஃபேமிலி என்ன, அதுவும் எஸ்பெஷலி என் பசங்களோட எக்ஸாம் டைம். இப்போ டிசம்பர்ல செஷன் எக்ஸாம்னா அவங்களுக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கும், எனக்கும் எக்ஸாம் இருக்கும். ஜூன் வில் நாட் பி அ ப்ராப்ளம் பிகாஸ் ஜூன் ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம் தான். ஸோ அது ஓகே. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் ஹானஸ்டா சொல்லணும்னா. பட் நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒரு லார்ஜர் குட்டுக்காக தானே நம்ம பண்றோம். அதனால நான் வந்து மார்னிங்ஸ்லாம் என்னால் பெருசா படிக்க முடியாது. மார்னிங் என்ன பசங்களை ஸ்கூல் அனுப்பிச்சு நான் கிளம்புறதுக்கு தான். பட் நான் ஆஃபீஸ்க்கு ஒரு 1 hour ஏர்லியா போய் 1 hour டைம் நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் அங்க. அதே மாதிரி லஞ்ச் டைமும் ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு அதுல கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். போயிட்டு வர ட்ரெயின் ஜேர்னில கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் டுவர்ட்ஸ் எக்ஸாம் நைட்லலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 11:30 12 பர்னிங் த மிட் நைட் ஆயில் வாங்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் படிப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் படிச்சதுனால தான் ஐ திங்க் அப்போவே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சிலதெல்லாம் பண்ண முடியல. ஒரு குரூப் தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணேன். பட் ஓகே, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல மனசுல. அதாவது ஓகே நான் ட்ரை பண்ணேன், பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் த்ரூ. சரி, நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படின்னு. இதே நம்ம புக்கே திறக்காம அன்னைக்கு போய் எழுதினோம்னா அப்போ நம்மளுக்கு நம்ம இன்னும் கூட நம்ம டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பா. ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க அந்த லஞ்ச் பீரியட் எல்லாம் சீக்கிரமா சாப்பிட்டு பண்ணுவீங்க. நாங்களாம் என்ன பண்ணோம்னா லஞ்ச் பீரியட் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து இது பண்ணா பார்த்தோம். லைக் அதான் அந்த கமிட்மெண்ட் தான் மேட்டர் பண்ணுது. ஏன்னா எனக்கு ஆப்ஷன் வேற கிடையாது இல்ல. இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து வேற மேபி படிக்கிறது, ஆஃபீஸ் போறதோ இல்ல அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எனக்கு. நான் வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு அதர் இதெல்லாம் நான் பார்க்கணுன்றதுனால வேற ஐ கேன் ஸ்குவீஸ் அண்ட் ஷ்ரிங்க் அண்ட் ஸ்கேல் அப் மை ப்ரிப்பரேஷன் அப்படின்னு தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். இருக்கிற டைம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. அது சொல்லுவாங்கல்ல, அர்ஜுனன் வந்து அந்த அம்பு விடும்போது அந்த கண்ணை மட்டும் தான் பார்த்தான் அப்படின்னு. மீதி எல்லாருமே வந்து மிஸ் பண்ணது. ஸோ தட் ஃபோக்கஸ் ஷுட் பி தேர். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல. ஏதாவது ஒரு கோல் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுல 100% நம்ம மைண்டை வச்சோம்னா ஐ திங்க் அந்த மேனிஃபெஸ்டேஷனே நம்மளுக்கு சக்சஸை கொடுத்துரும். இன்ஸ்பைரிங். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களோட ஜென்ரேஷன் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஒரு அட்டெம்ப்ட் வச்ச உடனே வந்து ரொம்ப டிமோட்டிவேட் ஆகி இந்த கோர்ஸ் எனக்கு அப்படின்னு. பட் நீங்க அந்த ஒரு ஏஜ்ல வந்து யூ ஃபேஸ் தி ஃபெயிலியர். சோ அப்படி இருக்கப்போ அது எப்படி நீங்க டேக்கிள் பண்ணி வெளியே வந்தீங்க? லைக் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அதுக்கப்புறம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க, ஃபாலோ பண்ணீங்க? நான் அதை சொன்னேன், ஃபர்ஸ்ட் குரூப் 190ல எனக்கு ஐ குட் நாட் கிளியர். 10 மார்க் தான் போச்சு. அப்போ 10 மார்க்ல நான் ரீவெரிஃபிகேஷன் போட்டோம், எனக்கு வந்து நோ சேஞ்ச் இன் மார்க்ஸ் வந்தது. அப்போ எனக்கு வந்து தாட் ப்ராசஸ் என்னன்னா 190க்கும் 200க்கும் 10 மார்க் தான். ஆனா அந்த 10 மார்க்குக்கான எஃபர்ட்டை வந்து நான் 6 months வெயிட் பண்ணி மறுபடியும் 4 பேப்பரையும் நான் எழுதணும். ஏன்னா எனக்கு எக்ஸம்ஷன் வரல அப்படின்னும் போது ஸோ ஐ ஹவ் பீன் வெரி க்ளோஸ் டு சக்ஸஸ். கொஞ்சம் தான் அந்த இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா அது நம்மளுக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் எழுதினேன். பட் அப்போ ரொம்ப அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போதே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தான் இருந்தது, என்ன ஆகுமோ அப்படின்னு.
205 அது அந்த கிளியர் ஆச்சு. என்னோட சீனியர் கலீக் ஒருத்தர் சொல்லுவார், யூஸ்வலி தெர் இஸ் நோ மோட்டிவேஷன் டு சக்சஸ் தேன் சக்சஸ் அப்படின்வார். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு ஒரு குரூப் நீ கிளியர் பண்ணுமா, பண்ண உடனேயே வந்து என்ன ஆகும்னா, இன்டர்ல ஒரு குரூப் கிளியர் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு குரூப் தான், அது முடிச்சுன்னா செமி குவாலிஃபைடுன்ற அதுவே ஒரு உத்வேகம் கொடுக்கும் உனக்கு. ஸோ நீ அதை கிளியர் பண்ண உடனே என்ன ஆகும், இன்டர் குவாலிஃபைட் நம்ம ரொம்ப எவ்வளவு நாள் செமி குவாலிஃபைடா இருப்போம், ஸோ நம்ம ஃபைனலும் படிக்கணும், அப்பதான் நம்ம ஃபுல்லி குவாலிஃபைட் அப்படின்னு. அதுல ஒரு குரூப் கிளியர் பண்ணோம்னா இன்னும் ஒன்னே ஒன்று தானே இருக்கு, ஸோ அதையும் முடிச்சுட்டா வி ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் அது வந்து 100% நான் எவிடன்ஸ் பண்ணதுனால சொல்றேன். அவர் சொன்ன பாயிண்ட் 200% கரெக்ட். தேர் இஸ் நோ மோட்டிவேஷன் டு சக்சஸ் தேன் சக்சஸ். ரூம்ல எழுதி வைக்கலாம் இருக்கேன். ஒருத்தர் சொன்னதுதான், நானா சொல்றது இல்ல. ஓகே மேம். ஆக்சுவலா வந்து மோட்டிவேஷன் விசஸ் டிசிப்ளின், லைக் இது ரெண்டுத்துல வந்து லைக் நீங்க எதை வந்து ஆக்சுவலா எடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்க இந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ்ல? ரெண்டுமே எடுத்துட்டு போனீங்களா, இல்ல மோட்டிவேஷன் தான் உங்களை எவ்வளவு தடவை எடுத்துட்டு வந்தா, இல்ல டிசிப்ளின் தான் உங்களை எவ்வளவு தடவை எடுத்துட்டு வந்தா? I will say 70-30. Discipline is 70, motivation is 30. Discipline takes more weightage. ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் படிச்சுட்டே இருக்கணுங்கிறது ஒன்று மெயினாக. ஆனால் படிச்சுட்டே இருந்தாலும் சில சமயம் நம்ம ஃபங்க் ஆகிடுவோம். ஒரு வாட்டி ஒரு அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியலன்னா வில் ஃபீல் லோ, ஐயோ மறுபடியும் பர்சியூ பண்ணுறதா வேணாம். அந்த டயத்தில் கண்டிப்பாக மோட்டிவேஷன் தான் நம்மளை வந்து வில் டேக் அஸ் த்ரூ த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். ஆனால் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா டிசிப்ளினுக்கு தான் ஜாஸ்தி கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம குரூப்ல நீங்க போட்டிருந்தீங்க, நம்ம உங்க அம்மா சொல்லியிருந்தா லைக் ஜாப் இஸ் ஏ செகண்ட் ஹஸ்பண்ட் டு உமன். லைக் அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்கா இருந்தது, ஒரு மாதிரி ஃபயர் ஆச்சு. பரவாயில்ல, லைக் வந்து லைக் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்ன உடனே நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதை புரிஞ்சுக்க முடியுது அவங்க என்ன சொல்ல வந்தாங்க? அதாவது எங்க ஜென்ரேஷன்ல அப்படின்னா நாங்க பிளைண்டா வந்து பெரியவங்க சொன்னா கேட்டுப்போம். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இல்லை, இன்க்ளூடிங் மை சில்ட்ரன். நான் சொல்றது கொஸ்டினிங், இது எதுக்கு, இது என்ன அப்படின்னு. ஸோ இன் மெனி வேஸ் வந்து அதை கேட்காம பிளைண்டா ஃபாலோ பண்றது நல்ல விஷயம் தான். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல லைக் நானே அம்மாவாகும் போது, ஐயோ என் குழந்தையோட பிரைம் டைம்ல என்னால கூட இருக்க முடியலையோ, நான் ஒருவேளை வேலையெல்லாம் விட்டுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருந்தேன்னா ஐ வுட் ஹவ் கிவன் மோர் டைம் அண்ட் அட்டென்ஷன் டு த சில்ட்ரன். ஃபேமிலியும் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போலாமேன்ற ஒரு சின்ன தடுமாற்றம்லாம் இருந்திருக்கு. பட் அப்போ வந்து நம்மளோட பேக்கை தாங்க ஒரு ஆள் வரணும் இல்லையா, எல்லாருக்குமே ஒரு டவுன் டைம்ல. அது வந்து அஃப்கோர்ஸ் என்ன the credit I'll give to my mother. ஏன்னா எங்க அம்மாக்கு she is a arthritis patient, she's having health issues. in spite of that என்னோட சிஸ்டரோட 2 பசங்க, என்னோட 2 பசங்க, 4 பேரை வந்து அவங்க பார்த்துட்டாங்க. ஒரு குரூஷியல் பாயிண்ட்ல என் பசங்க கொஞ்சம் பெரியவங்களார வரலும். அஃப்கோர்ஸ் we hired a baby sitter also, but baby sitterஆல உட்காந்து 4 குழந்தைங்களை பார்த்துக்க முடியாது இல்ல. எங்க அம்மா அங்க வந்து she played a pivotal role. ஸோ அது வந்து என்னைக்குமே எனக்கு அந்த கிராட்டிடியூட் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா வந்து நீங்க வந்து அந்த ரிசல்ட் டே அன்னைக்கு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர் போட்டு அந்த சப்மிட் கொடுத்த உடனே அந்த ஃபைனல் கம்ப்ளீட்டட்னு ஒரு மூமெண்ட் வந்துருக்கும். அந்த மூமெண்ட்ல வந்து லைக் நீங்க எங்க இருந்தீங்க, அந்த இருந்தப்போ எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் அதை யார்கிட்ட ஷேர் பண்ணீங்க, அந்த மூமெண்ட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி நம்ம எக்ஸாம் எழுதும் போதே நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம மைண்ட் நம்மளுக்கு சொல்லும். அதாவது எப்படின்னா கண்டிப்பா கிளியர் ஆகாதுன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரலாம், இல்ல ஒரு பார்டர்ல மேபி ஆறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தோணலாம், இன்னொன்னு கன்ஃபார்ம்டா கிளியர் ஆயிடலாம். எனக்கு அந்த முதல் 3 குரூப் எழுதும் போது வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. பட் இந்த குரூப் நான் எழுதும்போது, குரூப் 4 எழுதும்போது ஐ வாஸ் அ பிட் கான்ஃபிடென்ட். ஏன்னா எனக்கு எம்சிக்யூ பார்ட்லேயே எனக்கு கிட்டத்தட்ட 104 மார்க் வந்துருது. ஸோ இன்னும் ஒரு 96 எடுத்தாலே ஐ வில் பி ஏபிள் டு கிளியர். ஸோ அது வந்துரும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, பாசிட்டிவாக தான் வரணும் அப்படின்னு. அண்ட் ஐ யூஸ் டு ப்ரே. என் பையன் இப்போ 10th ஸ்டாண்டர்ட், ஆக்சுவலி 9th to 10th. ஸோ எனக்கு அவனோட பப்ளிக் போர்டு எக்ஸாம்ஸ் போது நான் மறுபடியும் படிக்க கூடாது, அட்லீஸ்ட் இந்த 1 year வந்து ஐ ஷுட் கிவ் மை டைம் ஃபார் ஹிம் ஃபுல்லி அப்படின்னு நான் ப்ரே தான் டெய்லியே பண்ணிப்பேன். கடவுளே எனக்கு இந்த வாட்டி கிளியர் ஆயிடணும். இட் இஸ் நாட் தட் இன்னொரு வாட்டி எழுதக்கூடாதுன்றதுக்காக இல்ல, அந்த 6 months நான் அவனோட குரூஷியல் டைம்ல அவனோட நான் சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு வகையான மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான், அது பாசிட்டிவா ஆயிடும் அப்படின்னு.
ஜென்ரலி ரிசல்ட் நான் தான் செக் பண்ணுவேன். யாரையும் நான் செக் பண்ண விட மாட்டேன். இன்ஃபேக்ட் சொல்ல கூட மாட்டேன். நாளைக்கு ரிசல்ட் டேட்ன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒருவேளை நெகட்டிவா ஆயிடுச்சுன்னா எல்லாரும் நம்மள துக்கம் விசாரிப்பாங்க இல்லையா? அதனால நான் கண்டிப்பா சொல்ல ஆமா ஆமா வீட்டுக்கே சொல்ல மாட்டேன் யாருக்கும். கிளியர் ஆகும்போது தான் வந்து இன்னைக்கு ரிசல்ட் கிளியர்டு அப்படின்றத சொல்வேன். பட் இது மட்டும் நான் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். நாளைக்கு எனக்கு ரிசல்ட் வந்ததுன்னா ஐ எம் சிஎம்ஏ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எக்ஸ்டாட்டிக் மைண்ட் செட்ல இருந்தேன். அண்ட் ஜென்ரலி நான் பாக்குறது ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி அப்படிதான் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மார்க் எல்லாம் பார்க்க மாட்டோம் எடுத்த உடனே. நம்ம நம்பர் அடிப்போம், கீழே அந்த மஞ்சள் கலர் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். கங்க்ராச்சுலேஷன். ஆமா. ஸோ இந்த எல்லோ இருந்த உடனே ஏப்பா பாஸ் அப்படின்னு நான் கத்தினேன். ஸோ எவ்ரிபடி அரௌண்ட் மீ வேர் வெரி ஹாப்பி அந்த டைம்ல. சரி குவாலிஃபைட் அப்படின்னு. அந்த டைம் நீங்க ஆபீஸ்ல தான் இருக்கீங்களோ? இல்ல மார்னிங் தானே வந்தது ரிசல்ட். வீட்ல தான் இருக்கேன். பட் கொஞ்சம் சர்வர் டிலே ஆனதுனால ஐ திங்க் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நல்ல ரிசல்ட் பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொன்னீங்க மேம் ரிசல்ட் வந்த உடனே? எல்லாரும் தான் இருந்தாங்க. நான் அப்படியே கத்திட்டேன் ரிசல்ட் வந்துடுத்து பாஸ் அப்படின்னு. ஸோ ஆல் மை ஹஸ்பண்ட், மை கிட்ஸ், எவ்ரிபடி வேர் தேர். செம மூமெண்ட். இது ஏதோ ஒரு படத்தோட கிளைமாக்ஸ் வந்து கரெக்டா முடிப்பாங்க. ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க ஒரு டயலமால இருந்தேன்னு சொன்னீங்க. லைக் இந்த கரியரை வந்து பண்ணிக்கலாம், வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, ஸ்பவுஸ், கிட்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா வந்து லைக் உங்களை மாதிரி ஸ்டேஜ்ல வந்து நிறைய உமன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? அதாவது டிசிஷன்ன்றது வந்து இட் இஸ் நாட் லைக் டெய்லர் மேட். ஒரு ஆளுக்கு அப்ளை ஆகுது எல்லாருக்கும் அப்ளை ஆகும்னு சொல்ல முடியாது. இப்ப என்னால போக முடிஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் அதுக்கு காரணம். என்னோட அம்மாவோட சப்போர்ட், என் ஹஸ்பண்டோட சப்போர்ட் எல்லாமே அதுக்கு ஒரு காரணம் தான். என்னால ஒரு கண்டினியூஸ் கரியரை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுன்னா. பட் இந்த மாதிரி பண்ண முடியலங்கிறதுனால தே ஆர் அட் ஃபால்ட்ன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டி, இந்த அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் இருந்ததா நம்மளுக்கு தெரியாது. பட் நீ வீட்ல இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாலும் சரி, யூ ஷுட் பி இண்டிபெண்டன்ட் இன் யுவர் தாட்ஸ், இண்டிபெண்டன்ட் இன் ஹேண்ட்லிங் ஃபினான்ஸ். ஹஸ்பண்டோட பணத்தை எடுத்து ஸ்பெண்ட் பண்றதா இருந்ததுன்னா கூட அதுல ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீலிங் இருக்கணும். அது வந்து நம்ம ஒரு காமன் இதுவா இருக்கணும். ஸோ இப்படி இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். ஏதோ இன் ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் ஆர் எம்ப்ளாயபிலிட்டி எல்லாம். அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிற ஒரு மென்டாலிட்டி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். So at any point of time that will be like savior for us. எப்படின்னு சொல்ல முடியாது. என்னோட சின்ன எக்ஸாம்பிள் என்னோட ஃபேமிலில இருந்தே நான் சொல்றேன். என்னோட சித்தி வந்து பையனை கொண்டு போய் ஹிந்தி கிளாஸ்ல விடும்போது இவங்களும் கூட போய் ஹிந்தி கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அம்மாவும் பையனும் சேர்ந்து வந்து பிராத்மிக் டு பிரவீன் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் at one point of time she started taking classes. ஸோ அவங்களுக்கு அந்த ஏஜ்ல அந்த பிரேக் த்ரூ வரணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதுக்கான எஃபர்ட் போட்டதுனால தானே அது வந்தது. ஆமா ஆமா, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், அவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து இப்போ நீங்களே ஒரு கம்பெனி வச்சுக்கீங்க. ஸோ நீங்களே என்ன ஹையர் பண்ண போறீங்கன்னா பியாண்ட் மை சிஎம்ஏ சர்டிஃபிகேட் நான் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வச்சிருந்தா நீங்க என்ன ஹையர் பண்ணுங்க? I think first thing you should have a good listening skills. அதுலயே வந்து I think நிறைய நம்ம லேர்ன் பண்ணிட முடியும். டாக் லெஸ் அண்ட் ஒர்க் மோர் சொல்லுவாங்கல்ல அது. இன்னொன்னு இந்த இன்க்விசிட்டிவ்னஸ் இருக்கணும். அதாவது இப்போ நான் ஒரு வேலைக்கு வரேன் அப்படின்னா மணி அலோன் ஷுட் நாட் பி ஒரு கைடிங் கிரைட்டீரியன். மணி முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் கத்துக்கணும், என்ன என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். நான் மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்கிற என்னோட ஆர்கனைசேஷன், என்னோட கலீக் எல்லாருமே வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் நம்ம மூலமா இருக்கணும்ன்றத நினைக்கணும். ஆஸ் அ குட் டீம் பிளேயர். தட்ஸ் வாட் ஐ திங்க் இஸ் நெசசரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறப்போ இந்த கோர்ஸை வந்து நாங்க டிராப் பண்ணணும்னு முடிவு பண்றோம். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்க வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நாங்க ஃபுல் டைம் ஸ்டூடெண்டா இருக்கும், டிராப் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்க ஃபுல் டைம் ஜாப்ல இந்த கோர்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? பண்ணாதீங்க, டோன்ட் டூ தட். கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுவர்
அதாவது நம்மளோட எஃபர்ட் எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் எப்படி நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்கேல் அப் பண்ணலாம். சரி இந்த சோர்ஸ்ல ட்ரை பண்ணோம் நம்மளால கிளியர் பண்ண முடியல, வேற ஏதாவது சோர்ஸ் மூலமா நம்ம ஏதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கலாமா? அதாவது ஒரு டியூட்டர் கிட்ட படிச்சு யூஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு, மேபி அவங்களோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் புரியல, அந்த மாதிரி இருந்தா வேற ஏதாவது ஒரு லெக்சர் வாங்கி படிக்கலாமா? இப்படிதான் நீங்க யோசிக்கணும் முடிய வெளியில வரணும்னு நினைக்க கூடாது. ஏன்னா இப்போ வந்து காம்படிஷன், இப்போ நீங்க ஒரு கேட் பாஸ் ஒரு இடத்துக்குள்ள போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து பியாண்ட் யுவர் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வில் ஹாவ் அ சே. அதுக்கப்புறம் தான் அந்த இவாலுவேஷன் அந்த இதெல்லாம் சொல்ல வரேன். எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்கும்ல. அப்போ போறோம், ஒரு 20 எம்காம் இருக்காங்க, 30 பிகாம் இருக்காங்க, ஒரு 4 சிஎம்ஏ தான் இருக்காங்கன்னா டெஃபினட்டா சிஎம்ஏக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்கும். சிஎம்ஏவோ சிஏஓ ஆர் சிஎஸ் வாட் எவர். ஸோ அதனால கிவ் அப் பண்ணாதீங்கன்றது தான் என்னோட ஸ்ட்ராங் ஃபீலிங். ஏன்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் யுவர் கமிட்மெண்ட்ஸ் வில் பி வெரி வெரி லெஸ். நீங்க வந்து வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், சமைக்கணும், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த பேர்டன் உங்களுக்கு டெஃபினட்டா இருக்க போகிறது. அட்லீஸ்ட் நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு 22-23 இயர்ஸ் வரலும் சப்போர்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்காங்க. பேசிக்கலி எனி லீவ் அலோன் தேர் என்ன சொல்றது, மிடில் கிளாஸா லோவர் மிடில் கிளாஸா அதெல்லாம் விட்டுருங்க. பட் நம்மளை விட நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் எஜுகேஷன் வரணும் தான் எல்லா பேரண்ட்ஸுமே போராடுறாங்க. அப்போ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திஸ் இஸ் த டைம் யூ கேன் கிவ் யுவர் 100%. ஆஃப்டர் கெட்டிங் இன் டு எம்ப்ளாய்மெண்ட்டோ ஒரு குழந்தை கல்யாணம் இதெல்லாம் ஆகும்போது நம்மளோட ஃபோக்கஸ் டைவர்ட் ஆகிடும் நிறைய விஷயங்கள்ல. அப்போ நம்ம ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் அதுக்கான ப்ரையாரிட்டி குறையும் போது 100% நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ படிக்கிற ஃபேஸ்ல குவாலிஃபை ஆயிடுங்க. இட் இஸ் லைக் 4 years ஆஃப் ஸ்ட்ரகிள் அண்ட் 40 years ஆஃப் ஹாப்பினஸ், இல்லை 4 years ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் 40 years ஆஃப் மீடியோக்கர் லைஃப். ஸோ யூ ஹவ் டு சூஸ் வாட் யூ வாண்ட். Perfect note to end on. So this is the end of the session, ma'am. So thank you so much, ma'am. எவ்வளோ ஓப்பனாக வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு சிஎம்ஏ ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி, லைக் ஹேவிங் யுவர் ஃபேமிலி, ஹேவிங் கிட்ஸ். ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி டு கிரியேட் திஸ் குரூப் அட் திஸ் ஏஜ். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் த ஆஃபர். Yeah, me too. ரொம்ப தேங்க்ஸ் for giving me this opportunity to share my perspective and be of motivation to so many people around the country. Yeah, thank you so much. Thank you so much, ma'am. Guys, அதே மாதிரி இந்த ஒரு பாட்காஸ்ட் வந்து யாருக்கா ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த பாட்காஸ்ட் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் பாய், டேக் கேர்.